டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் தான் படிச்சே ஆகணும்னு கனவோடு இருக்கிற ஆளா நீங்க? இந்தியாவில் அதிக பணம் கட்டி படிக்கணுன்ற கவலை தேவையில்ல. கம்மி செலவில் தரமாக படிக்கலாம் ஃபாரின்ல. அது எப்படி, எங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்டன்னிங்கான லேண்ட்ஸ்கேப்புக்குன்னே பேர் போன வியட்நாம் கண்ட்ரியில் டாக்லாக் அப்படின்ற அழகான சிட்டியில் நம்பர் 1 ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு பேர் எடுத்து 2014 பல டாக்டர்ஸை உருவாக்கிட்டு இருக்கிறதான் நம்ம பவுன்மவுண்ட் தவ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்தியாவிலேருந்து வெறும் 5 மணி நேரத்தில் ரீச் ஆகிற அளவுக்கு ஈஸி ட்ராவல். ஃபாரின் போய் படிக்கிற ஃபீலே உங்களுக்கு வராது. பிகாஸ் அங்கே நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் இந்தியன் கல்ச்சரும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஒரு வருஷத்துக்கே 4 லட்சத்துக்கும் குறைவான ஃபீஸ் செலவுலேயே உலகத்தரமான உயர்தர முறையில் உங்களால் டாக்டர் ஆக முடியும் இங்கே படித்தா. பிஎம்டி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தியன் சிலபஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் 90% இந்தியன் ஃபேக்கல்டிஸ் தான். நீங்கள் பிஎம்டியூவில் படிக்கணும்னு முடிவெடுத்துட்டா மட்டும் போதும், மற்ற எல்லா ப்ராசஸையும் நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எப்படின்னா, உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ்லேருந்து உங்களுக்கான ஸ்டூடெண்ட் விசா, ஹெல்த் இன்சூரன்ஸ், அதோட ஏன் தங்குறதுக்கு ஹாஸ்டல் கூட ஐரா ஓவர்சீஸ் ஸ்டடீஸான எங்கள் பொறுப்பு. பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனியாக ஹாஸ்டல். அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ்க்கு தனியாக ஜென்ஸ் வார்டனும் கேர்ள்ஸ்க்கு தனியாக லேடிஸ் வார்டனும் இருக்காங்க. ஃப்ரீ வைஃபை, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரியான வசதியெல்லாம் அவங்க ஹாஸ்டல் ரூம்லேயே கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டிக்காக 24/7 சிசிடிவி சர்வேலன்ஸில் இருப்பாங்க. ரூம்ஸ் 2 ஷேரிங்கும் இருக்குது, 4 ஷேரிங்கும் இருக்குது. சாய்ஸ் உங்களது தான். ஃபுட்டை பற்றின கவலையே வேண்டாம். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாக குவாலிட்டியான ஃபுட்டை இந்தியன் செஃப் வச்சு நாங்களே ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். அதில் நார்த் இந்தியன் ஃபுட்ஸும் இருக்குது, சவுத் இந்தியன் ஃபுட்ஸும் இருக்குது. இதுவும் சாய்ஸ் உங்களது தான். இங்கேருந்து அவ்வளோ தூரம் அனுப்பிட்டோமேன்ற டென்ஷனே வேண்டாம். அங்கே போன உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான புது சிம் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டும் செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பிஎம்டியூ காலேஜில் 50 தியரி ப்ராக்டிஸ் ரூம்ஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜை வளர்த்துக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேடாவேர் லேப், சிண்டாவேர் லேப், அனட்டாமி லேபும் இருக்குது. ஒரு அனட்டாமி கிளாஸ் நடக்கும்போதும் ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்கும். பிஎம்டி யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜை அதிகமாக கெயின் பண்ணுறதால இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ், அதோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக கேம்பஸ் உள்ளே ஹாஸ்பிட்டல். செகண்ட் இயர்லேருந்தே இந்தியாவில் இருக்க மாதிரி பேஷண்ட்ஸை நீங்கள் தொட்டு பார்த்தே ட்ரீட்மெண்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பிஎம்டி யூனிவர்சிட்டி என்எம்சி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறதால இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிஎம்டி யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டலில் மாதத்துக்கு 33,000 பேருக்கு மேலே பேஷண்ட்ஸ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசீஸை பற்றின விஷயங்களில் ஃபஸ்ட் இயர்லேருந்தே தெரிஞ்சுப்பாங்க. வியட்நாம் ஏஷியாலே இருக்கிறதுனால இந்தியாவில் படிக்கிற எல்லா டிசீஸ் பற்றியும் அங்கேயும் படிப்பாங்க. இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. ஆனால் இதுக்கு மேலேயும் டிஜிட்டல் லைப்ரரி ஆக்சஸ், 2000க்கும் அதிகமான மெடிக்கல் ஜேர்னல் புக், ஹைடெக் சிமுலேஷன்ஸ் லேப்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மெடிக்கல் ஸ்டடீஸை பெஸ்ட்டாக காலேஜ் உள்ள இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், உங்கள் ஸ்டடீஸ் ஹெல்த்தை கம்ஃபர்ட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், குட் ஃபுட், இது எல்லாமே இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிச்சுட்டுலாம். உங்கள் டாக்டர் கனவை நினைவாக்குற கவலையை விடுங்க.